What is up everyone and welcome back to Overdrive News Part 3. So let's start with car news. First news என்னன்னா Honda அவங்க கார்ஸை ரீகால் பண்ணிருக்காங்க. Honda வந்து 78,000 கார்ஸை வந்து ரீகால் பண்ணிருக்காங்க. அதுல வந்து Honda City இருக்கு, Honda Civic, Honda BRV, Honda WRV, Honda Jazz, Honda Amaze இந்த கார்லாம் இருக்கு. அவங்க என்ன டிஃபெக்ட் சொல்லியிருக்காங்கன்னா இந்த செட் ஆஃப் கார்ஸ்ல வந்து ஃபியூல் பம்ப்ல இருக்க இம்பெலர் வந்து ஒரு டிஃபெக்டிவா இருக்க வாய்ப்பு இருக்காம். இந்த டிஃபெக்டிவான இம்பெலர்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆகாம போகலாமா அண்ட் வந்து இன்ஜின் ஸ்டால் ஆகிற ப்ராப்ளமும் வரலாமா. ஸோ அதனால வந்து 78,000 கார்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா டொயோட்டா சியாஸ் ஓட கிரில் வந்து ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் டொயோட்டா வந்து மாருதி சுசுகியோட நிறைய கார்ஸ் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம மாருதி சுசுகி பெலினோ வந்து ரீபிராண்ட் பண்ணி கிளான்சான் சேல் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்பைஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா நம்ம மாருதி சுசுகியோட சியாஸ் காரோட ஃப்ரண்ட் கிரில் வந்து ரீபிராண்ட் பண்ணி அதில் டொயோட்டா சிம்பிள் போட்டு ஏதோ புது கார் வரப்போதாம். அந்த அப்டேட்காக வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா மஹேந்திரா XUV 700ஓட இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னா மஹேந்திரா XUV 700ல வந்து டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் வருதான். இதை வந்து ரீசெண்டா சென்னையில ஸ்பை பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர அப்டேட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஸ்கோடா ரேபிட்ல வந்து அப்டேட் 2021 மாடல் ஸ்கோடா ரேபிட் மான்டி கார்லோ எடிஷன்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல சில அப்டேட் என்னன்னா அதுல வந்து குவாட்ஸ் கட் ஃப்ரண்ட் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்க போதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்க போதான். அதுல வந்து ஈவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டீரிங்கான ஆப்ஷன் இருக்கா, நியூ பெயிண்ட் ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பல அப்டேட்ஸ் இருக்கு. அது என்னன்றது ஃபியூச்சர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா 2022 ஃபார்ச்சுனர் அண்ட் இனோவா. டொயோட்டா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு டீசல் வேரியன்ட் ஆஃப் ஹைபிரிட் கார்ஸ் வந்து லான்ச் பண்றதா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வந்து இப்போ இந்த வேர்ல்ட்ல பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கான ஹைபிரிட் கார்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் டீசல் இன்ஜினுக்கான ஹைபிரிட் கார் வந்து ரொம்பவே ரேர். டொயோட்டா வந்து அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லாக ரீச் பண்றாங்கன்னா அவங்க பழைய 2.4 லிட்டர் இன்ஜின் அண்ட் 2.8 லிட்டர் இன்ஜினை யூஸ் பண்ணி ஹைபிரிட் கார்ஸ் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2022 மாடல்ல அவங்களோட டொயோட்டா இனோவா அண்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு விடுறதா அவங்க வந்து இதுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்றது ஃபியூச்சர்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஸ்கோடால குஷாக்னு ஒரு SUV ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா குஷாக்ன்ற ஒரு SUV வந்து ஒரு காம்பாக்ட் மினி SUV சைஸ்ல இருக்கு. இதுல வந்து 1.5 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின் வேரியன்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து அப்டேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா இதுல வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு வித் DSG டிரான்ஸ்மிஷன். இந்த ஸ்கோடா குஷாக்கை வந்து ரோட்ஸ்ல அன்டிஸ்கைஸ்டா ஸ்பாட் பண்ணியிருக்காங்க வித்வுட் எனி கேமோஃப்ளாஜ். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா Mercedes Benz C-Class L வேரியன்ட் வந்து டெபியூ பண்ணியிருக்காங்க. Mercedes Benz C-Class Lனா வந்து என்னன்னா இதுல வந்து வீல் பேஸ் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா பண்ணியிருக்காங்க. இதனால வந்து லெக் ரூம் அதிகமா இருக்கு அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் கூட அதிகமா இருக்கு. அது என்னன்னா இதுல வந்து பிகர் ஆர்ம்ரெஸ்ட் இருக்கு அண்ட் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து மற்ற கார்ஸோட பெட்டரா இருக்கு. அண்ட் வந்து இதுல என்னன்னா சஸ்பென்ஷன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அண்ட் இது வந்து ஒரு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வரப்போதான். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா Kia Sonet வந்து ஸ்பை பண்ணியிருக்காங்க. கியா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியூ லோகோ வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1 வீக் பிஃபோர். இப்போ வந்து அந்த நியூ லோகோ வந்து Kia Sonetன்ற கார்ல வந்து நம்ம ஸ்பை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீலர்ஷிப் வந்துட்டு இருக்கான். லெட்ஸ் see எப்போ வரைக்கும் கன்சியூமர்ஸ்க்கு ரீச் ஆகுதுன்னு. லாஸ்ட் கார் அப்டேட் என்னன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ டெஸ்டிங் கார்ஸ் ஃபார் இந்தியன் ஆர்மி. மஹேந்திரா ஸ்கார்பியோ வந்து இந்தியன் ஆர்மிக்காக சில கார்ஸ் வந்து டெஸ்டிங் அண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த கார்ஸ்ல வந்து என்னன்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக டியூன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் பவர் அண்ட் டார்க் வந்து அதிகமாக இருக்கணும்ட்டு. இது எதுக்காகன்னா இந்த இந்தியன் ஆர்மி காரில் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கு அண்ட் பாம்பு ப்ரூஃப் மெட்டல் ஷீட்ஸ் இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து நம்ம இதில் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெயில் கேட் பேக் கேட்ல வந்து ஆர்மி ட்ரெயினிங் கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இதுக்கு வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நவ் மூவிங் ஆன் டு பைக் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கிரீன் வெஹிக்கிள் ரேட்டிங் ஃபார் 2 வீலர்ஸ். கவர்மெண்ட் வந்து இப்போ எமிஷன்ஸ் எவ்வளோ குறைக்கணுன்றதுக்காக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து கிரீன் வெஹிக்கிள் ரேட்டிங். இது வந்து என்னன்னா எவ்வளோ ஒரு வண்டி ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கு அண்ட் எவ்வளோ நம்ம வந்து எமிஷன்ஸை கம்மியாக பண்ணுது, எவ்வளோ காஸ்ட் டு கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக கொடுக்குது ஒரு வண்டி அப்படின்றது பார்க்கறதுக்காக இது. இதில் வந்து நம்ம ஹோண்டா ஆக்டிவா 125, ஸ்ப்ளெண்டர் பிளஸ்,
Ather 450X and TVS ஓட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல வந்து இந்த கிரீன் வெஹிக்கிள் ரேட்டிங்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோப் பண்ணுவோம் எமிஷன்ஸ் குறையும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகணும்ட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா FZX 150. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 வீக் பிஃபோர் வந்து FZX 150 வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அன்கேமோஃப்ளாஜ்ட் ஃபோட்டோஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வேரியன்ட் XSR 150 மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபிளாட்டர் வந்து சீட் இருக்கு, கொஞ்சம் பல்கியான டேங்க் டிசைன் இருக்கு, 4 கேட்டர்ஸ் இருக்கு அண்ட் வந்து இதோட ரைடிங் போஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் இதுல வந்து ஒரு ஆல் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுக்கறதா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த பைக் லான்ச் ஆகும்போது பாப்பா வேற என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஹீரோ வந்து அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் கோகோரோ. ஹீரோ வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோகோரோவோட சேர்ந்து அவங்க வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா செட்டப் பண்றதா பண்ணியிருக்காங்க ஆஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர். இதுல என்னன்னா இப்போ பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சார்ஜ் பண்றதுக்கு நம்ம எந்த விதமான கவலையும் படவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு ஸ்டேஷன் போய் ஒரு பேட்டரியை ஸ்வாப் பண்ணிட்டு இன் நோ டைம் வந்து நம்ம வண்டி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஹீரோவோட ஐடியா வித் கோகோரோ. ஸோ லெட்ஸ் பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸ் ஃபியூச்சர்ல வருது, இதெல்லாம் எப்படி செட் பண்றாங்கன்னு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஓலா அவங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஃபார் ஸ்கூட்டர்ஸ் செட்டப் பண்ணலான்னு இருக்காங்க. ஓலா வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி வந்து இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து செட்டப் பண்றதா இருக்காங்க ஃபார் 2 வீலர்ஸ். இந்த சார்ஜிங் செட்டப் வந்து 0 to 50 in 18 minutes சார்ஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் இனஃப் ஃபார் 75 kilometers ஆஃப் ரைட். இந்த 18 நிமிஷத்துல நம்ம வந்து 75 kilometers ரைட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வண்டி சார்ஜ் ஏறிடும். ஓலா இன்னும் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க வந்து 5000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன் 100 cities in இந்தியா கொண்டு வரலாம் பிளான் பண்றாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து 1 lakh சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன் 400 இந்தியன் சிட்டிஸ்ல வந்து பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ல நல்லது தான் அண்ட் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி கொண்டு வரதுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ லெட் சி ஃபியூச்சர்ல என்னென்ன வருது. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கேடிஎம்மும் ஹஸ்க்வர்னாவும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இந்த அப்டேட் என்ன சொல்லுதுன்னா கேடிஎம்மும் ஹஸ்க்வர்னாவும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அது ஏன்னு கேட்டோம்னா டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து குறைக்கிறதுக்காக. இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா நம்ம சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சேம் பேஸை யூஸ் பண்ணி கேடிஎம் ஹஸ்க்வர்னாவும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் என்ன பண்றோம்னா சேத்தக்கோட ஓல்ட் மாடல் ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் ஸ்போர்ட்டியா கொஞ்சம் லுக்கா நல்லா இருக்கிற மாதிரி. இது வந்து எதுக்காக டார்கெட் பண்றாங்கன்னா நம்ம யங் ஆடியன்ஸை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்றதுக்காக டார்கெட் பண்றாங்க. இந்த பிளான்ஸ் நல்லா தான் இருக்கு அண்ட் வந்து இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் see நெக்ஸ்ட் என்ன வருது. லாஸ்ட் அப்டேட் என்னன்னா 2021 மாடல் CF Moto 650 NK வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. CF Moto 650 NK வந்து லான்ச்சுக்கு முன்னாடி டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் என்ன சொல்லுதுன்னா இதுல வந்து ஒரு LED DRL இருக்க போது இதோட டேங்க் வந்து மஸ்குலரா இருக்கு, இதுல வந்து ஒரு அண்டர்வெலி எக்ஸாஸ்ட் இருக்க போது அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து 3.99 lakhs. So let's see அடுத்ததுக்கு வந்து என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க CF Moto. So that was all for today's video. Hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I will see you in the new video.